உங்க பேரு? பூபதி. பூபதி. தம்பி வாங்க, உங்க பேரு? அத்விக் வைபவ். வைபவா? வைபவ்னாலே சும்மா வைபா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு பேரு. சூப்பர். எங்க இருந்து வரீங்க? நான் கரூர் தான். கரூர்ல இருந்து வரீங்க. சரி, ஓகே. 2023 கடைசி நாள்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா. ஓகே, 2023 உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா, இந்த வருஷம் நல்லா தான் போயிருக்கேன். கடைசி முடிகிற போது பல ஸ்ட்ரகிள்ல பாத்துட்டோம். இப்ப எல்லாத்துல இருந்து ரிலீவ் ஆகி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். அதனால சரி ஜாலியா என்ஜாய் பண்ணிடலாம். அப்படியே வந்து பிளான் இல்ல, இப்பதான் டக்குன்னு பிளான். ஓகே, என்ஜாய் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ஜாய் பண்ற பிளான் இல்ல, திடீர்னு பண்ண வேண்டியதான். ஓகே, இப்ப 2023 என்னால இந்த விஷயத்தை மறக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விஷயம்? 2023 எனக்கு குழந்தை இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி பிறந்துச்சு. அப்பாவா இருக்குண்ணா? அதனால அதுவே எனக்கு மறக்க முடியாது. சூப்பர். இப்ப 2024 எனக்கு ரெசல்யூஷன் சொல்லிட்டு எடுப்போம் இல்லையா? நீங்க ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும்னா என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க? நான் பேசிக்கா ஸ்டுடியோ தான் வச்சிருக்கேன். நானா நிறைய கியர் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். பார்த்துட்டோம். அடுத்த நியூ இயர் வந்தோடனே அடுத்த கட்டமா தான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதா. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சூப்பர். என்ன படிக்கிறீங்க? தேர்ட். தேர்ட்னா 4ஆம் கிளாஸா? 4ஆம் கிளாஸா? தேர்ட்னா அது இங்கிலீஷ் தெரியாதா? 3ஆவது. சரி, சூப்பர். குட் கேர். குட் பை. பை. உங்க பேர்? சுரேந்திரன். நேஹா. நிஷா. ஓகே, 2023 இன்னையோட முடிய போகுது இல்லையா? எப்படி இருந்தது இந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில? நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு? நாட் பேட். ஃபாஸ்டா போயிடுச்சு. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 எல்லாரும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க நேரம். பட் நீங்க என்ன யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க? அதெல்லாம் எதுவும் எடுக்கணும் ஐடியாவே இல்லை. ஆமா, வருஷம் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு ஐடியா இல்லையா? நீங்க ஏர்லி மார்னிங் வேக் அப் தான். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. ஆனா பாப்பா பத்தி சொல்றேன். சூப்பர் மேடம், ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் மட்டும் அப்படியே ஹாப்பி நியூ இயர். உங்க பேரு? கோபிகவாணி, முகிலவாணி, நித்யா, ரம்யா. ஓகே, சூப்பர். 2023 கடைசி நேரத்துல இருக்கோம் நம்ம. உங்க வாழ்க்கையில இந்த 2023 இந்த வருஷம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னால சூப்பராவே போயிட்டு இருக்கு. எல்லா வருஷமும் அப்படிதான் போகும். 2023 எனக்கு ரொம்ப அழகான வருஷம். என்ன காரணம்? நான் நிறைய மனிதர்களை பத்தி இந்த வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். 2024 வரப்போகுது இல்லையா? எல்லா வருஷமும் ஸ்டார்டிங்ல நம்ம ரெசல்யூஷன் ஒண்ணு கடைபிடிப்போம். நீங்க என்ன ரெசல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். அடடா, படிக்கிற பொண்ணு நமக்கு ஆகாது. எப்படி இருந்தாலும் இதை வந்து ஃபாலோ பண்ண போறது இல்ல. அதனால எதுக்கு அதை யோசிச்சுட்டு தேவையில்லை அப்படின்னு. லைஃப் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி வாழணும். அதனால நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. நீங்க மேடம்? ஒண்ணும் இல்லைங்க, சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் போல. 2024 ரொம்ப அழகான வருஷமா சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்கணும். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு விஷ் மட்டும் பண்ணலாம். ரெடி? 1 2 3. ஹாப்பி நியூ இயர். பேரு? என் பேர் உமா. நவித்ஷா. ராஜேஷ். நேம்? உங்க பேர் என்ன? நேம் யாத்ரா. உனக்குலாம் உன் மூஞ்சிக்கா சொல்ல முடியாது, போடான்னு மறைமுகமா திட்டுறான். சரி, தப்புல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2023 கடைசி நேரத்துல இருக்கோம். இந்த 2023 உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா சொல்லுங்க. சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே தானே? உங்க ஒரு விஷயத்த நாங்க லைக் கண்டுபிடிச்சிருக்கோம் என் பையட்ட இருந்து. இவ்வளவு நாள் சும்மா ஹரிஷ் கார்த்திகா இருந்தவன் இன்னைக்கு ஒரு ஸ்கேட்டர் ஹரிஷ் கார்த்திகா இருக்கான். அந்த அளவுக்கு நேஷனல்ஸ் சூப்பர். ஹாப்பி நியூ இயர். உங்களுக்காக இந்த வருஷம் இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஓகே, சூப்பர். 2024 வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒன்னு எடுப்போம் இல்லையா எல்லாருமே? ஓகேவா? நீங்க ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்பதான் வரும்போது பேசிட்டு வந்தோம். என்ன என் ஒய்ஃப் சொன்னாலும் இந்த வருஷம் ஓகேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக ஓகே. அதனால ஓகே. இப்ப இருந்து ஓகே தானா? சூப்பர். நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கல? ஹோட்டல்ல சாப்பிட கூடாது டிசைட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா போறோம். ஆனா எல்லா நாளும் நீங்க சமைக்கணுமே மேடம். அது ஃபர்ஸ்ட் டேவே ஹோட்டல் ஆரம்பிக்குது, என்ன கொஞ்சம் கவலையா இருக்கு. அது வேணா உண்மைதான். ஆனா எல்லா நாளும் நீங்க எந்திரச்சு சமைக்கணுமே. அது பண்ணிடுவோம். என்ன வாரத்துல ஒரு 2 நாள் சாப்பிடுறோம். அது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் குறைக்கணும். வாரத்துல 2 நாள் தான் வீட்லயே சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோம். ஓகே. அது மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுவோம். ஓகே. இது மந்த்லி ஒன்னா வந்து கன்சிடர் பண்ணலாம்னு. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்க பேரு? பிரவீன். ரவீன். நவீன். நவீன். அண்ணன் தம்பி 2 பேரும்? இல்ல ப்ரோ. ஆமா, இல்ல. கூட பிறந்தாரு. ஒரு 2 நிமிஷம் டைம் கொண்டு 2 பேரும் பேசிட்டு வந்துருவோம். கரெக்ட்டா இருக்கு. நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல. அதனால எங்களுக்கு லைவ் மூமெண்ட் தான் வேணும். சூப்பர். இப்போ வந்து என்னன்னா 2023 கடைசி நேரத்துல இருக்கோம் இல்லையா? சூப்பர். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? எப்படி இருக்கு என்னத்த சொல்றது? ஏன் ப்ரோ நீ வேற ப்ரோ வெறுப்பேத்துறானே ப்ரோ. இங்க இப்ப வரதுக்கு எத்தனை பேர் திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு பையன் இருக்கான் ப்ரோ.
ஏன் ப்ரோ நான் கண்டென்ட் குடுக்குறேன்னு ஏதோ டபுள் மீனிங்ல பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். கேமரா எல்லாம் இருக்கு, பீ போட்டு வரேன் பீ போட்டு வரல. உட்கார வச்சு சுத்தி 10 பேர் கேக்குறேன் ப்ரோ. இங்க குடுக்குற டிக்கெட் காசு நான் வெளியே சரக்கு அடிச்சு போயிருவாங்க. அந்த மாதிரி சரி, அப்ப என்ஜாய் பண்றீங்களா இல்லையா? அதுக்கு தான் ப்ரோ வந்திருக்கோம். ஓகே ஓகே. இப்ப நான் கேட்ட கண்டென்ட் வேறங்க. 2023 எப்படி இருந்தது? இவ்வளவு இருந்தா எப்படி ப்ரோ இருக்கும்? ஆமா அப்ப 2024 நான் என்ன நினைச்சு இப்ப கூட சொல்லிட்டு தான் வந்தேன். நாளைக்கு தயவு செஞ்சு சேர்க்க சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் சேரக்கூடாது. சேரவே கூடாது, அப்பெல்லாம் நம்ம ஊர் போடுவோம். வாழ்க்கையில இப்பதான் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதை கரெக்ட் பண்ணுங்க. அப்ப முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறதா? அதெல்லாம் நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 6 மாசம் ரொம்ப அடி வாங்கினேன். அடுத்த 6 மாசம் அளவோட அடி வாங்கினேன் ப்ரோ. பழகிருச்சு பயங்கரமா. 2024 ரெஸ்டிரிக்ஷன் சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க எல்லாம். நீங்க ஏதாவது எடுக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன ரெஸ்டிரிக்ஷன்? இது வரைக்கும் எடுத்தது இல்ல ப்ரோ. இப்ப எடுக்கலாம். ஏதோ இப்ப சொன்னேன்ல, இவங்களோட சேர்ந்து சுத்த கூடாது. சேரவே கூடாது. நல்ல முடிவு. எதுவா இருந்தாலும் தனியா போய்க்கணும், தனியா என்ஜாய் பண்ணிக்கணும், தனியா இருந்துக்கணும். கூட்டே சேரக்கூடாது. சரி, இல்ல இப்ப இப்படிதான் சொல்லுவாரு. எல்லாம் ஒண்ணா சுத்துவாங்க. நான் எப்போது டிக்கெட்ல உட்காந்துருப்பாரு. அவ்வளவுதான். ரெசல்யூஷன் இல்ல ப்ரோ. ஒரு ஏம் வச்சிருக்கேன், அதை அச்சீவ் பண்ணலாம். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். அந்த அச்சீவ் 2024 கரெக்டா இருக்கும். அடுத்த வருஷம் இதே மாதிரி நிப்போம். அப்ப நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? நடந்து வரது கார்ல வந்துருங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஹாப்பி நியூ இயர். சூப்பர் ப்ரோ. உங்க பேரு? ராகவன் ப்ரோ. ராகவன். சந்திரவர்மன். சூப்பர். சந்திரவர்மன் பேரே வேற மாதிரி இருக்கு. ராஜராஜ சோழன் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கு. பிறந்ததான் ராஜாவில பிறக்க பேராச்சும் இருக்கலாம். சூப்பர், அருமையான பேர். சூப்பர் ப்ரோ. 2023 கடைசி நேரத்துல இருக்கும். 2023 உங்க வாழ்க்கையில எப்படிலாம் இருந்திருக்கு? அதை ஏதாவது ஒரு ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் ப்ரோ? ஷேரிங்லாம் ஒண்ணும் ப்ரோ. நம்ம எந்த சொல்றது, இப்ப கரண்ட் பிரசன்ட் மட்டும் தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ஃபியூச்சரை யோசிக்கலாம் எல்லாரும். அப்போ தேவையில்லாம மத்த விஷயத்துல டைவர்ட் ஆகாம பிசினஸ் ஃபியூச்சரை பத்தி ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையை பத்தி கவனம் செலுத்தணும்ன்றீங்க. இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது யாரும் யோசிக்க கூடாது. 10 வருஷம் கழிச்சு நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் போதோ அப்படிதான் யோசிக்கணும். ஆனா எல்லாரும் நல்லாவே படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனா வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்து நமக்கு எது தேவையோ அதுக்காக வாங்கிக்கணும். இப்ப இவன் இதை வச்சிருக்கான், அவன் இதை வச்சிருக்கான்னு பார்த்துட்டு மத்தவங்க மேல இது பண்ணக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுவும் இல்லாம என்ன சொல்றது, ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களே, எனக்கு பொருளோட ஒருத்த மட்டும் பார்க்கணும். ஒரு ரீவேல்யூஷன் எல்லாமே A to Z எல்லாம் பார்க்கணும். அதனால வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்ன்றீங்க. கணக்கு போட்டு வாழ்ந்தாதான் ஃபியூச்சர்ல நம்ம அப்பா நமக்கு ஒண்ணு சேர்க்கல. ஆனா அந்த கேள்வி நம்ம கேட்கற கேள்வி நம்ம பிள்ளைங்க நமக்கு வந்து கேட்கும். அதான் வந்து நம்ம கரெக்டா கவனம். சூப்பர். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல சில பேர் தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த சில பேர்ல நீங்களும் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்துல நம்ம எதிர்பார்த்து இப்போ வாழ்க்கை வாழ்ந்தாதான் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்றது ரொம்ப அருமையான விஷயம். என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல இருக்க பிரைஸோட இப்ப எல்லாமே விலை சேரி. அதனால வந்து எல்லாமே வந்து இப்ப எல்லாம் செட்டில் ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல கிடையவே கிடையாது. நம்ம போதும்னு நினைச்சாதான் மட்டும் தான் செட்டில். பணம் வந்தாலும் வந்துட்டு தான் இருக்க போகுது. அதான் வந்து போதும் அப்படின்னு ஒரு மன திருப்தி இருந்தா மட்டும் தான் வந்து நம்ம வாழ்க்கையில செட்டில் ஒரு இதே வரும். மன திருப்தி இல்லைன்னா செட்டிலே ஆகவே முடியாது. நம்ம போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும் தான். அது தவிர யாரும் எதுவும் போதும்னு சொல்ல போறது இல்ல. சரி விடுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, 2023 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 2023 நான் எப்படி சொல்றேன்னா, இப்போதைக்கு நான் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அவ்வளோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். அப்ப 2024 ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? நீங்க ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன ரெசல்யூஷன் வந்து நியூ இயர்க்கு மட்டும் ரெசல்யூஷன் தான் கண்டிப்பா விளங்காது. அதனால வந்து ஆக்சுவலி வந்து நம்ம மனசுதான். இப்ப நம்ம இன்னைக்கு ஏதோ விஷயம் பண்ணோம்னா டக்குன்னு அன்னைக்கே பண்ணிடுவோம். நியூ இயர் அன்னைக்கு தான் எடுக்கணும்னு வந்து கிடையவே கிடையாதுல்ல. ஒன்றை செய் நன்றை செய் அதுவும் இன்றைய செய் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கு. தேவையில்லாம நம்ம நியூ இயர்க்கு தான் கான்செப்ட் வச்சுக்க முடியாது. நீங்க எடுக்கிற பழக்கம் இல்ல. நமக்கு ரெசல்யூஷன் நமக்கு பிடிக்கலன்னா அன்னைக்கே விட்டுறலாம். அது எதுக்கு நம்ம நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் கிடையாது. நீங்க அந்த மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பசங்களோட அவ்வளோ சுத்தாம இருக்கிறதா என்னோட எடுக்கிற ரெசல்யூஷன் வாழ்க்கையில ரொம்ப நல்லது. காலேஜ் டைம்ல பசங்களோட சுத்துறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து 10 பைசா பிரோஜனம். அது வந்து அவங்க அப்ப ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது ஜாலியான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம். பட் ஆனா வந்து அதனால ஃபியூச்சர் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லது. அது கரெக்ட் பண்ணிக்கணும். சூப்பர். அளவா சுத்திக்கணும், அளவா இருந்துக்கணும். சுத்தவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு வாழ்க்கை. அது என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ரொம்ப நன்றி. ஒரு விஷ் மட்டும் சொல்லிருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்க பேரு? என் பேர் வந்து பிரேம்குமார். பிரியங்கா. ராஜா. சூப்பர் சார். 2023 கடைசி நாள்ல நம்ம இருக்கோம் இல்லையா? ஓகேவா? 2023 உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து எல்லா இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. புது அனுபவங்கள். ஏற்கனவே வந்து சில எல்லாமே நார்மல் லைஃப்ல நடக்கிறது. ஸோ வந்து போச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி இப்போதான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. மை வைஃப் இஸ் கன்சீவ். உங்களுக்கு எப்படி இருந்தது? நார்மல் தாங்க. ஆனா இது மறக்க முடியாத ஒரு இயர். ஏன்னா நாங்க வந்து we are going to be a parents. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான நம்ம லைஃப்ல மறக்க முடியாது. சூப்பர் சார். உங்களுக்கு அப்படியே தான் இருக்கணும். சந்தோஷமானதுதான்.
சூப்பர் சார். இப்ப 2024 வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கணும்பாங்க, நியூ இயர்க்கு மட்டும் எடுப்போம்பாங்க. நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? நான் வந்து புதுசா வச்சு வந்து பண்ணணும். ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து பேபி வர போகுது. ஸோ அதுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து மாத்திக்கணும். நீங்க ரெசல்யூஷன் எது எடுக்கணும் அப்படின்னா என்ன? நாங்க நியூ பேரண்டா வந்து எப்படியெல்லாம் வந்து பேபியை வளர்த்தணும் அப்படிங்கறது வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல பேரண்டிங் பண்ணிட்டு இத பண்ணு அதை பண்ணுன்னு திணிக்காத, உங்க இஷ்டத்துக்கு இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு 2K கிட் பேரண்ட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் இருக்கணும். பார்த்து தெரிஞ்சுங்க. சூப்பர் சார். ஹாப்பி நியூ இயர் 2024. ஓகே சூப்பர் சார். உங்க பேரு? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் அருண் தங்கவேல். நான் டென்டிஸ்ட்டுங்க. நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம். சூப்பர் சார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். இந்த இயர் ஒரு நல்ல இயராக இருக்கட்டும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். சூப்பர். லெட்ஸ் செலிப்ரேட். ஓகே சார். இப்போ 2024ல வந்து ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு பாக்கலையா? நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்? நான் வந்து இனிமேல் ஒரு 6 o'clock எந்திரிச்சு ஜிம் மாதிரி போகலாம், ஒரு பிசிக் மெயின்டைன் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். ஓகே சார். லெட்ஸ் ட்ரை. கண்டிப்பா Okay. கண்டிப்பா அது நடக்கும் சார். கண்டிப்பா. சூப்பர் சார். உங்க பேரு? அபிவர்ஷினி, நேஹா, தனஸ்ரீ. ஓகே. இப்போ 2023ஓட நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம் இல்லையா? ஓகேவா? 2023 உங்க வாழ்க்கையில இந்த ஒரு வருஷம் எப்படி இருந்தது? எனக்கு இந்த வருஷத்துல இது மறக்க முடியல அப்படின்னு ஏதாவது சொல்ற மாதிரி மெமரிஸ் இருக்கா? இல்ல எப்பவும் போல தான் போயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு மிஸ்டீரியஸா இருந்துச்சு. ஏன், என்ன காரணம்? அன்எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடந்துச்சு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரொம்ப மோசமா இருந்துச்சா? என்னாச்சு? ஏன் ஏதாவது சொல்ல முடியுமா? 10th ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. கஷ்டமா படிக்க வச்சுட்டாங்களே அப்படின்றீங்களா? காலைல 4 மணிக்கு எழுப்பி போட்டாங்களா படிக்க சொல்லி? 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் 7 மணிக்கு எப்பவும் எந்திரிக்கிறது தானமா? சோதிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த வருஷம் கிடையாது அப்படித்தானே? அடுத்த வருஷம் கிடையாது. பரவாயில்ல விடுங்க, ஒரு வருஷம் தானே போயிட்டு போகுது. படிப்பு தான் முக்கியம் இல்லையா? பச்சாதான், இல்லன்னா எங்களை மாதிரி தான் இப்படி நிக்கணும். பாத்துக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 2024 ஓகேவா? இப்போ நாளைக்கு ஆரம்பிக்க போறப்போ ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? இன்னும் டிசைட் பண்ணல. ஓகே. நான் நல்லதா ஒன்னு டிசைட் பண்ணி ரெசல்யூஷன் எடுங்க. சரியா? நீங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணணும். சூப்பர். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா படிக்கவும் செய்யணும், ஹாப்பியாவும் இருக்கணும். சரியா? அப்பதான் நல்லா இருக்க முடியும். சூப்பர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ so much. உங்க பேரு? சந்தோஷ். ஈமான் அஹ்மத். ஓகே சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் பிசினஸ் இங்கே தான் சின்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடி கம்பெனி. அந்த ஆப்ஜெக்ட் வைஸ். சூப்பர். 2023 நம்ம வந்து ஸ்டேஜ் எண்டுக்கு வந்துட்டோம். 2023 உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இல்லை, எப்பவும் போல தான் எப்பவும் போலதான் போச்சு. சூப்பர். இப்ப 2024 வருது இல்லையா? நம்ம இந்த ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்போம். அப்படி ஏதாவது ரெசல்யூஷன் தான் என்ன சொல்லலாம்? பார்த்தாலும் தெரியாது. அப்படி என்ன ரெசல்யூஷன் யோசிச்சிருக்கீங்க? ஒரு ரெசல்யூஷன் இல்ல, இருக்கிறது அப்படியே இருந்தா போதும். அவ்வளவு என்னத்தை போய் அப்படி ரெசல்யூஷன் இருக்க முடியாது. சரி, எதுக்கு எடுத்துக்கிட்டு எதுக்கு எடுத்துட்டு அப்படியே நீங்க என்ன எடுக்கலாம்? நோ லவ் ப்ரோ. நோ லவ். ஃபோக்கஸ் ஆன் கெரியர். ஃபோக்கஸ் ஆன் கெரியர். சூப்பர். லவ் மட்டும் பண்ணிட வேணாம், வாழ்க்கையில அது மட்டும் வேண்டாம். ஏதாவது பண்ணி அனுபவங்கள் ஏதாவது? அனுபவம்லாம் இல்ல, இருந்தாலும் அது வேண்டாம். அதனால வேண்டாம் அப்படின்றலாம். சூப்பர். ரொம்ப நன்றி. ஒரு விஷ் மட்டும் சொல்லிருக்கேன். ரெடி 1 2 3. ஜாலியா ஹாப்பி நியூ இயர். விஷ் ஹாப்பி நியூ இயர். சூப்பர். थैंक यू ப்ரோ. थैंक यू. ஸ்கேட் தமிழ் மணி ப்ரோ. தமிழ் மணி. சூப்பர். அருமையான பேரா இருக்கு. எபினேஷ், விக்னேஷ், விஷாக், அன்பு செல்வன் ஐபிஎஸ். சூப்பர். கண்டிப்பா நல்ல பேரா இருக்கு. சூப்பர். இப்போ என்ன நீங்க 3 பேர் மட்டும் பிளாக்ல வந்திருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இவன் மட்டும் தான் வேற போட்டு வந்தான். ரெண்டு பேர் வேற போட்டுருக்காங்களே, அதுவே அவர் வந்து தெரியல. சூப்பர். முதல் நாளே எதிர்க்கலாம்னு முடிவு பண்ணீங்களா வருஷத்துல? ஸ்டார்ட் ஆகல, சும்மா அப்படிதான் இருந்துச்சு. சூப்பர். அந்த கண்ணெடுத்து தான் வர வருஷியா? இப்போ 2023ஓட கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம் இல்லையா? ஓகே. 2023 உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? அது என்ன நாள்னாலும் ஷேர் பண்றதா பண்ணலாம். நிறைய ஏமாற்றங்கள், எல்லாத்தையும் நம்பி நிறைய ஏமாந்துருக்கேன். இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். மாத்திக்க முடியல. பரவாயில்ல விடுங்க, ஏமாந்து போறது நல்லது இல்ல. ஆனா கொஞ்சம் உஷாரா இருங்க. சரியா? சூப்பர். நீங்க? நல்லா போச்சு ப்ரோ. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ட்ரிப்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே கண்டினியூ ஆகட்டும். உங்களுக்கு? ஓகே, சுமாரா போச்சு. பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. அதேதான் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்லாதான் போச்சு. என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா. சூப்பர். இப்ப 2024 வந்துச்சு இல்லையா? ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு அப்படின்னு யாராவது இங்க ஒருத்தர் இருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல. இது முன்னாடி எடுத்திருக்கீங்களா? எடுத்ததே கிடையாது. எதுக்கு நான் தேவையில்லாம அப்படின்னு விட்டீங்களா? சூப்பர். இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நன்றி ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஓகே. உங்க பேர் மேம்? நிஷா. மனிஷ். ஓகே பிரதர். எங்க இருந்து வரீங்க?
கரூர் தான். சூப்பர். இன்னைக்கு வந்து என்னன்னா 2023 கடைசி நேரத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? 2023 என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஒர்க் வே தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு நீங்க அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே சப்போர்ட்டிவா சப்போர்ட் பண்ணிட்டு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரைட் ஹேண்டா இருக்கீங்களா? சூப்பர். தப்பு இல்ல மேடம், தப்பு இல்ல சார். சூப்பர். இப்ப 2024 ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலாம்? செல்ஃப் கேர். செல்ஃப் கேர். வாழ்க்கையில எல்லாரும் பண்றது அப்படின்னா அடுத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட கேர் பண்றாங்களே தவிர நமக்கு நம்மளே கேர் பண்றது இல்ல. எப்படி யோசிச்சீங்க இது நான் பண்ணணும்னு? ஏன்னா ஒன்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட செல்ஃப் கேர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போ ரீசெண்டா நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கேர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும். ஸோ ஷுட் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு சில பல இதெல்லாம் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அது உங்களுக்கு 2024 சிறப்பா மாறிடும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சார்? சேம் தான். செல்ஃப் கேர் நீங்க அவங்களே கொஞ்சம் கேர் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் தலைவர் எங்க போனாலும் தலைவர் இருக்கிறாரு. உங்க பேர் மேம்? அமுதவல்லி. அமுதவல்லி. சஹஸ்ரா. ரம்யா. சிவா. ஓகே, உங்க பேர் என்ன? அதித்தி. அதித்தி. வாவ், சூப்பரா இருக்கு உங்க பேரு அதித்தி. இந்த பேர் ஏதோ கேள்விப்பட்டிருக்கனே. சூப்பர். தப்புல மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2023 முடிய போகுது இன்னையோட. ஓகேங்களா? 2023 எனக்கு இது ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? எனக்கு இதை மறக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? ஒரு மெமரிஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. என்னோட ஹாஸ்டல் கிறிஸ்மஸ் மூமெண்ட்ஸ். வாவ், கிறிஸ்மஸ் மூமெண்ட். என்ன நடந்தது? நிறைய சாண்டா கிளாஸ்லாம் வந்து ஒரு பிக் ஃபீஸ்ட் மாதிரி. ஓகே, அந்த அளவுக்கு வேற மாதிரி பண்ணாங்க அப்படிதானே? உங்களுக்கு இவங்க கூட இருக்கிற மெமரிஸ். சூப்பர். இப்ப 2024 உங்களுக்கு எப்படி இருந்தது? 2023 எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அவங்களால மறக்க முடியாத மெமரிஸ்னா என்ன இருந்தது? எங்களோட ஸ்கூல்ல எங்களோட மேம்ஸ் அண்ட் சார்ஸ் டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்களா படிக்கலைனா? படிக்கலைனா அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்களா? பரவாயில்லையே. நான் படிக்கும் போது செம்மடி வச்சாங்க என்ன. சூப்பர். இப்ப 2024 ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? ஒழுங்கா படிக்கிறது. ஒழுங்கா படிக்கணும். சூப்பர். அதுதான் முக்கியம் ரொம்ப. ஓகேவா? சூப்பர். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு விஷ் வீடியோ மட்டும். ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க. ஹாப்பி நியூ